ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்களை முத்துப்பாண்டி மாதிரி ஆம வீரண்டு ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ பொருள் மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த அலைட் மாஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இதில் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்ச அந்த ப்ராஜெக்ட்லாம் வரும். இப்போ அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாங் பீட் மார்க் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, நம்ம எடிட் பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் அந்த வீடியோ இது பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பீட் மார்க் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பீட் மார்க் இருக்குங்களா, அதில் போயிட்டு இதில் போய் பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து ஒரு பீட் மார்க் இருக்கு, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்துல இன்னொரு வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோம். மூணாவது வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மூணாவது வீடியோவை டச் பண்ணி திரும்பி காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படி டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். சாரி, இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி, சாரி ரெண்டாவது வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணாவது வீடியோவை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து இது வந்து அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் இருக்கு பார்த்தீங்களா, 2 லேயர் அதை காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து கொடுத்தாச்சா, அடுத்து ஒரு பீட் மார்க் விட்டு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுது, அதில் வச்சுட்டு இந்த டூப்ளிகேட் பார்த்தீங்களா டச் பண்ணி இந்த பேஸ்ட் 2 லேயர் அது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எம்டி பீட் மார்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுலலாம் உங்கள் இமேஜை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணி தனியாக வச்சிருக்கேன். அந்த இமேஜ் எடுத்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இமேஜை நான் டச் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் எடிட் பண்ண பீட் மார்க் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்குல்ல அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் ஆகும். இந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்கு அதில் வரையும் வச்சுட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக இது வரையும் வரும். இப்போ அதே மாதிரி இன்னொரு 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் நான் ஆட் பண்ண போறேன். கரெக்டாக இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வீடியோ முடிஞ்சு இப்போ அங்கே வச்சு கரெக்டாக அந்த டூப்ளிகேட் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா அடுத்த இமேஜ் ஆட் ஆயிரும். இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க் வரையும் வச்சு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னா இந்த இமேஜ் ஆட் ஆயிரும். இன்னும் ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்கும் பேக் வந்துடுறோம். பேக் வந்துட்டு திரும்ப நான் அந்த இமேஜ் தனியாக வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிச்சு, ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணிச்சு, அடுத்து மூணாவது இமேஜ் பார்த்தீங்கன்னா அது மூணாவது பீட் மார்க்ல வச்சுட்டு கரெக்டாக பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஆட் ஆயிரும். கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அடுத்த பீட் மார்க் வரையும் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இந்த சேக் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 3 எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அந்த 3 எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி இந்த கீழே எஃபெக்ட் பார்த்தீங்களா டச் பண்ணி இங்கே 2 ஆப்ஷன் பார்த்தீங்களா, காப்பி எஃபெக்ட் அது கொடுத்து இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது இமேஜ் நம்ம இமேஜ் பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்டில் போயிட்டு
பேஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிடும். இப்போ நீங்க பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப அந்த ஷேக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்ல போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்க பேக் வந்துடுங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது இமேஜ் நம்ம இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்ம இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை கொடுங்க. இப்போ வந்து திரும்ப அந்த ஷேக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மூணாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணாவது இமேஜை டச் பண்ணி எஃபெக்ட்ல போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்க பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இமேஜ் மூணாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூணாவது இமேஜுக்கு இந்த எஃபெக்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரூவ்ல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.